டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 97 மானம் 967வது குறட்பாவை பற்றி நாம் இப்போது சிந்திக்க இருக்கின்றோம். ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையை கெட்டான் எனப்படுதல் நன்று. ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அகுதொருவன் கெட்டான் எனப்படுதல் நன்று. ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையே கெட்டான் எனப்படுதல் நன்று. யாரிடத்திலே சேர வேண்டும், யாரிடத்திலே சேரக்கூடாது? நல்ல மனிதர்களிடத்திலே நாம் சேரலாம், அறிவாளிகளிடத்திலே சேரலாம், நல்ல பண்புடையவர்களிடத்திலே சேரலாம், நல்ல ஒழுக்கமுடையவர்களிடத்திலே நாம் சேர்ந்து பழகலாம். ஆனால் தீய செயல்களை செய்வதையே வழக்கமாக கொண்டிருக்கிற ஒருவனிடம் எல்லோரும் திட்டுகின்றார்கள், எல்லோரும் இழந்து பேசுகின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதனிடம் அவனுடன் சேர்ந்து கொண்டு அவன் சொல்லுகின்ற வேலையை செய்து கொண்டு அவனுக்கு ஏவல் செய்து கொண்டு தொண்டு செய்து கொண்டு அது பிழைக்கிறான் ஒருவன் என்றால் அப்படி வாழக்கூடாது. அது தவறு. அது மானங்கெட்ட பிழைப்பு என்று சொல்லுகிறார் திருவள்ளுவர். உன்னை மதிக்காதவனிடத்திலே நீ சென்று அவனிடம் பழகுவது என்பது மானங்கெட்ட செயல். மானம் என்பது என்ன? அது ஒரு ஒழுக்கம். நல்ல செயல்களையே செய்தால் நமக்கு தன்மானம் இருக்கிறது என்ற பொருள். தீய செயல்களை செய்கின்ற பொழுது, தீய செயல்களை செய்கின்றவர்களோடு பழகும் பொழுது நாமும் தீயவர் ஆகிவிடுகிறோம். நாமும் தீய செயல்களை செய்கின்றோம். நாமும் தீயவன், கொடியவன், இகழத்தக்கவன், மரியாதைக்குரியவன் அல்ல, சோம்பேறி, ஒழுக்கமற்றவன் என்ற பெயரைத்தான் நாம் எடுக்க முடியும். அவப்பெயர், அவமானம். அந்த நல்ல மானம் உள்ளவன் அல்ல, இவன் அவமானம் அடையத்தக்கவன், அவமானத்துக்கு உரியவன், மானத்துக்குரியவன் அல்ல, அவமானத்திற்கு உரியவன், ஒழுக்கமுடையவன் அல்ல, ஒழுக்கம் கெட்டவன், நல்லவர்களோடு பழகக்கூடியவன் அல்ல, தீயவர்களோடு பழகக்கூடியவன். இவன் தீயவன். தீயவர்களோடு பழகினால் அவனும் தீயவன். திருடனோடு பழகினால் அவனும் திருடன்தான். திருட எவன் சொல்லுகிறானோ, திருட சொல்லி எவன் அனுப்புகிறானோ அவனும் திருடன்தான். ஆகையினாலே நல்லவர்களோடு பழக வேண்டும். அப்படி பழகுகின்ற பொழுது உன்னையும் கெட்டவன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு உன்னுடைய மானமும் போய்விடும். நீ அவனிடம் சேராமல் இருந்தால் மிகவும் நல்லது, மிக மிக நல்லது. நீ ஏழையாக கூட இருக்கலாம், மானத்தோடு வாழ்கிறாய். ஏழையானாலும் நீ கோழை இல்லை, உன் மானம் போகவில்லை. நீ ஏழையாக இருந்தாலும் கூட, நீ தாழ்ந்த நிலையில் இருந்தால் கூட மதிப்பை இழக்கவில்லை. வறுமை நிலையில் இருந்தால் கூட மானம் போகவில்லை, மானத்தோடு வாழ்கிறாய். மானத்தோடு வாழ வேண்டும். நீ ஒருவனிடத்திலே, மதிக்காத ஒருவனிடத்திலே போய் சென்று நீ வாழ்கிறாய். அவன் உன்னை எதற்கும் மதிப்பதில்லை. அவன் வேலையை ஏதோ விடுகிறான், அந்த வேலையை நீ செய்கிறாய், உனக்கு சோறு போடுகிறான் அல்லது காசு கொடுக்கிறான். ஆனால் மரியாதை தருவதில்லை. மனிதனுக்கு மரியாதை முக்கியம், மதிப்பு முக்கியம். நீ அவனுடைய வேலைக்காரனாக கூட இருக்கலாம், ஆனால் மரியாதையாக நடத்த தெரிய வேண்டும். முதலாளிக்கு கீழ்த்தரமான வார்த்தைகளை பேசுவது, கீழ்த்தரமான செயல்களை செய்ய சொல்வது, நான் தான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன், இந்த வேலையை நீ செய் என்று ஒரு மோசமான கெட்ட பெயர் எடுக்கக்கூடிய, எல்லோரும் திட்டுதற்குரிய, இழித்து பேசுவதற்குரிய ஒரு செயலை அவன் செய்ய சொல்லுகிறான் என்றால் அதை நாம் செய்யலாமா? செய்யக்கூடாது. அவன் அப்படிப்பட்ட வேலை செய்வதற்குத்தான் உன்னை அடிமையாக்கி வைத்திருக்கிறான். உன்னை அவன் மதிப்பதே இல்லை. அதை விட நீ அவனிடத்தில் பழகுவதை விட கெட்டு நொந்து போகலாம், செத்து விடலாம் மானத்தோடு வாழ்ந்து. அப்படிப்பட்ட ஒருவனோடு நீ வாழ்ந்து அவனோடு பழகுவதை விட, அவன் செய்கின்ற செயல்களை எல்லாம், அவன் சொல்லுகின்ற தீய செயல்களை எல்லாம் செய்வதை விட நீ பசியோடு இருந்து செத்து விடலாம், கெட்டு விடலாம், கெட்டு நொந்து விடலாம். ஆனால் மானத்தை மட்டும் இழக்காதே. கெட்டு விட்டாலும் பரவாயில்லை, மானத்தை இழக்காமல் இரு. நீ அவனோடு சேர்ந்தால் தீய செயல்களை செய்து மானத்தை இழக்கிறாய், அது தவறு. அதை விட நீ கெட்டு நொந்து போகலாம், மானத்தை இழக்காமல் கெட்டு நொந்து போகலாம், அது பரவாயில்லை. அதை விட இது பரவாயில்லை. திருவள்ளுவர் சொல்லுகின்றார், மானத்தை இழக்காதே, மதிப்பை இழக்காதே, மனிதனாக இரு. மனிதன் என்றால் நல்ல மனமுடையவன்,
நல்ல குணமுடையவனுக்குத்தான் மனிதன் என்று பெயர். நல்ல ஒழுக்கமில்லாதவனை தீயவன் என்று தான் சொல்வார்கள், கெட்டவன் என்று தான் சொல்வார்கள், மனிதன் என்று சொல்ல மாட்டார்கள். ஆகவே ஒட்டாதவனிடத்திலே எவன் உன்னை மதிக்கவில்லையோ அவனிடத்தில் போய் சேராதே. அப்படி நீ சேர்ந்தால் நீயும் கெட்டவனாகி விடுவாய், உன்னை பழித்து பேசுவார்கள். அதை விட நீ கெட்டழிந்து அவனிடம் சேராமல் தனியாக இருந்து கெட்டாலும் பரவாயில்லை, நீ சீரழிந்தாலும் பரவாயில்லை, மானத்தோடு இருந்து வாழ் என்று இந்த குறட்பா உணர்த்துகின்றது. மீண்டும் நாளை சந்திப்போம்.